ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ NIACLல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியை வந்து 90,000க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். லைஃப் செட்டில்டு ஜாப் தான். மொத்த வேகன்சி வந்து 550 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தி நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ 550 வேகன்சியோட வந்திருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கான வேகன்சி வந்திருக்குன்னா, ரிஸ்க் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு வந்து பாருங்கள் 75 வேகன்சி, லீகல் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு 50 வேகன்சி, அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் ஏஓ ஹெல்த், ஐடி ஸ்பெஷலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் கம்பெனி செக்ரட்டரி, ஆக்சுவல் ஸ்பெஷலிஸ்ட், ஜெர்னலிஸ்ட் கேட்டகரிக்கெலாம் வேகன்சி இருக்குது. மொத்தமாக வந்து 550 வேகன்சியுமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிசிப்ளினுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 7 அன்னைக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எக்ஸாம் இருக்குது. அதுக்கான டேட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஜெர்னலிஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் வந்து அந்தந்த போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் ரிஸ்க் இன்ஜினியர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ பிடெக் இல்லை எம்இ எம்டெக்கில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ இல்லைனா வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டோ இல்லைனா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா பிஜிடிபிஎம் ஃபினான்ஸ் இல்லைனா எம்காம் ஃபினான்ஸ் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இஹோ ஹெல்த் கேட்டகரிக்கெலாம் எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் முடிச்சவங்க இல்லைனா பிடிஎஸ் எம்டிஎஸ் முடிச்சவங்க பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கெலாம் பிஇ பிடெக் எம்இ எம்டெக்கில் வந்து ஐடி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க இல்லைனா எம்சிஏ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் அனலிஸ்ட் கேட்டகரிக்கெலாம் பேச்சுலர் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் ஸ்டாட்டிக்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ ஆக்சுவல் சயின்ஸோ டேட்டா சயின்ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோ இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கம்பெனி செக்ரட்டரிக்கெலாம் வந்து ஏசிஎஸ் இல்லைனா எஃப்சிஎஸ் முடிச்சவங்க. ஸோ ஆக்சுவல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெலாம் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவல்ஸ் பேப்பர் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷனு. ஸோ சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு பேசிக் பே வந்து ரூ. 50,925 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அடிஷனலாக அலவன்ஸ்லாம் வந்து இருக்குது. உங்கள் கைக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பாருங்கள் ரூ. 90,000 வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்னா மினிமம் வந்து 21, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதாவது 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடிக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எக்ஸாம் இருக்குது. ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம். அது வந்து பாருங்கள் 100 கொஷின்ஸ் 100 மார்க் உங்களுக்கு வந்து இருக்கும். 60 நிமிஷம் எக்ஸாம் வந்து இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க எக்ஸாமு. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபேஸ் 2வில் வந்து உங்களுக்கு ஜெர்னலிஸ்ட் கேட்டகரிக்கான உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் ஃபேஸ் 3ல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஸோ இதில் நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் ரூ. 100 ஃபீஸு, மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் ரூ. 850 ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் ஃபேஸ் 1 எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு நிறைய மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய மாவட்டங்கள் இருக்குது. ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சென்னையில் தான் வந்து ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஃப்ரீயாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணணும். அது வந்து பாருங்கள் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், எதுக்கான ஃபைல் சைஸில் இருந்து எல்லாமே இங்கே டீட்டெயிலாக வந்து இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.